ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அங்கன்வாடி உதவியாளர் மற்றும் பணியாளர் பதவிக்கு நேரடி பணி நியமனம் செய்வதற்கான அறிவிப்பு மாவட்ட வாரியாக வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த மாவட்ட வாரியாக வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பை எப்படி பார்க்கறது, அதுக்கப்புறம் அந்த அங்கன்வாடி உதவியாளர் பணிக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இது போன்ற தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ மாவட்ட வாரியாக அறிவிப்பு எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத ஃபஸ்ட் சொல்லிடுறேன். இந்த tndistrict.nic.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் ஹோம் பேஜில் ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய பெயர் கொடுத்துருப்பாங்க. இப்போ சேலம் மாவட்டம் அப்படின்னா சேலம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்டினுடைய வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இந்த வாட்ஸ் நியூ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் அண்டர் இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ் 6/4/2025 அன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஒரு சில மாவட்டங்களில் அந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க. இன்னும் ஒரு சில மாவட்டத்தினுடைய அந்த வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுறதுக்கு மட்டும் டிலே ஆகிட்டு இருக்குது. இன்கேஸ் உங்களுடைய மாவட்டத்தில் இந்த வெப்சைட்டில் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிடாமல் இருந்தாங்க அப்படின்னா உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய தாலுகா ஆஃபீஸில் போய் கேளுங்க, அவங்க நோட்டிஃபிகேஷன் காமிப்பாங்க. அதே மாதிரி அந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தாலுகா ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அறிவிப்பு பலகையிலும் கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ வேகன்சி இருக்குது, எந்தெந்த அங்கன்வாடியில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிற அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் தாலுகா ஆஃபீஸில் போயிட்டு அந்த நோட்டிஃபிகேஷனில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு சில மாவட்டங்களில் இந்த வெப்சைட்டில் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பை நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய அறிவிப்பு பார்க்கலாம். ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது icds.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் அந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. 7/4/2025 23/4/2025 நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஸோ அரசு விடுமுறை நாட்கள்லாம் போக 10 நாட்கள் மட்டும் தான் டைம் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிக்கணும். இந்த டேட் பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்துக்கும் ஒரே மாதிரியான டேட் தான். இந்த டேட்டில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ 7/4/2025 23/4 வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் 3 பதவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஆள் எடுக்கிறாங்க. இது நேரடி பணி நியமனம், எந்த ஒரு இன்டர்வியூவும் கிடையாது, நேரடி பணி நியமனம். ஸோ இதுக்கு கல்வி தகுதி எல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல சேலரி வந்து பார்த்துடலாம். அங்கன்வாடி பணியாளருக்கு 7,700 ரூபா, குறு அங்கன்வாடி பணியாளருக்கு 5,700 ரூபா, அங்கன்வாடி உதவியாளர் பதவிக்கு பார்த்தீங்கன்னா 4,100 ரூபா. 12 மாத காலத்திற்கு பின் வழங்கப்படும் சிறப்பு காலமுறை ஊதியம் மாதம் ஒன்றுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மாறுபடும். குறைந்தபட்சம் எவ்வளவு, அதிகபட்சம் எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. பதவி வாரியாக வந்து கொடுத்துருக்குறாங்க. தகுதிகள் வந்து பாருங்க, இப்பணியிடங்களுக்கு பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். கல்வி, அங்கன்வாடி பணியாளருக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். அங்கன்வாடி உதவியாளருக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். தமிழ்ல சரளமா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது கொடுத்துருக்காங்க பாருங்க. 25 வயது முதல் 35 வயது வரை இருப்பவர்கள் மட்டும்தான் அங்கன்வாடி பணியாளர் பதவிக்கு அப்ளை பண்ண முடியும். அதே அங்கன்வாடி உதவியாளருக்கு வந்து 20 வயது முதல் 40 வயது வரை இருப்பவர்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு 25 வயது முதல் 38 வயது வரை கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இந்த அங்கன்வாடி உதவியாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 வயது முதல் 43 வயது வரை கொடுத்துருக்குறாங்க. ஒரு 3 வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறாங்க. தூர சுற்றுலாவை பொறுத்த வரைக்கும் காலி பணியிடங்களை நிரப்ப விண்ணப்பதாரர் அறிவிக்கப்பட்டுள்ள கிராமங்களில் உள்ள குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே கிராமத்தை சேர்ந்தவர், அதே மாதிரி அதே கிராம ஊராட்சிக்கு உட்பட்ட பிற கிராமத்தை சேர்ந்தவர், அந்த கிராம ஊராட்சி எல்லையின் அருகில் உள்ள அடுத்த கிராம ஊராட்சியை சேர்ந்தவராக இருத்தல் வேண்டும். ஸோ உங்கள் கிராமத்திலேயே நீங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அந்த கிராம ஊராட்சிக்கு உட்பட்ட இருந்தால் போதும். அந்த கிராம ஊராட்சி எல்லைக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. காலி பணியிடங்களை நிரப்ப விண்ணப்பதாரர் அறிவிக்கப்பட்டுள்ள மாநகராட்சி, நகராட்சி மற்றும் நகர பஞ்சாயத்துகளில் உள்ள குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே வார்டு அல்லது அருகில் உள்ள வார்டு அல்லது மையம் அமைந்துள்ள வார்டின் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் வார்டை சேர்ந்தவராக இருத்தல் வேண்டும் சொல்லியிருக்காங்க. காலி பணியிட விவரங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா வெப்சைட்டு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த மாவட்டத்தினுடைய பெயர் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பாருங்கள். 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் அல்லது 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, ஜாதி சான்றிதழ், வாக்காளர் அடையாள அட்டை ஆகிய சான்றிதழ்களின் சுய சான்றொப்பமிட்ட நகல்கள் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி வேணும். விதவை, கணவரால் கைவிடப்பட்டோர், ஆதரவற்ற பெண்,
ஸோ இவங்களுக்கான சான்றிதழ்களும் கண்டிப்பாக வேணும். மாற்றுத்திறனாளிகள் இருந்தீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழ் வேணும். எல்லாத்துலேயும் வந்து அந்த சான்றிதழினுடைய ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த சர்டிஃபிகேட்னுடைய ஜெராக்ஸ் எடுத்துட்டு அந்த சர்டிஃபிகேட்ல உங்களுடைய சைன் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா ஒவ்வொரு கிராம வாரியாக இருக்கக்கூடிய அங்கன்வாடி மைய எண் கொடுத்துருப்பாங்க. அங்கன்வாடி மையத்தினுடைய பெயர் இருக்கும். அப்புறம் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது. ஸோ இதை போன்ற விவரங்கள் எல்லாமே கீழே இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக சேலம் மாவட்டத்துக்கும் வெளியிட்டிருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய வெப்சைட்டு போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மாவட்டம் எதுவோ அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இந்த ஐசிடிஎஸ் அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு இதில் கெரியர்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு தான் ஒவ்வொரு பதவிக்கான அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. பிடிஎஃப் ஃபைல் கொடுத்துருப்பாங்க. அந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் மேனுவலாக தான் பிரிண்ட் அவுட் எடுத்து மேனுவலாக தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கிலீஷ்லாம் கிடையாது, எல்லாமே தமிழில் தான் கொடுத்துருக்காங்க. நீங்களே படித்து பார்த்து பொறுமையாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பதவி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அங்கன்வாடி ஒர்க்கர் அப்ளிகேஷனு, ஹெல்ப்பர் அப்ளிகேஷன், அப்புறம் மினி அங்கன்வாடி ஒர்க்கர் அப்ளிகேஷன். இந்த மாதிரி 3 விதமான அப்ளிகேஷனுக்கும் ரைட் சைடில் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல பிடிஎஃப் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அந்த ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தபடியாக அப்ளிகேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அல்லது நீங்கள் நேராக கம்ப்யூட்டர் சென்டர் போனீங்கன்னா அவங்களே வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருவாங்க அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ இந்த மாதிரி ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் அங்கன்வாடி பணியாளர் பணிக்கான விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே வந்து உதவியாளர் அப்படின்னா உதவியாளர்னு கொடுத்துருப்பாங்க. குறு அங்கன்வாடி உதவியாளர் அப்படின்னா குறு அங்கன்வாடி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் உங்களுடைய மாவட்டம், திட்டம், வட்டாரம், தாலுக்கா, புகைப்படம், உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்ளிகேஷன், ஸோ விண்ணப்பதாரர் பெயர், இந்த மாதிரி தமிழில் தான் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை படித்து பார்த்து பொறுமையாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷனை வந்து எங்கே கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறது பாருங்கள். விண்ணப்பதாரர்கள் இருப்பிடத்திற்குட்பட்ட வட்டாரம் அல்லது திட்டம் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தை அணுகி விண்ணப்பிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் கூட நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் சொன்னோமோ அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ஜெராக்ஸ் எடுத்து அந்த ஜெராக்ஸ் காப்பியில் உங்களுடைய கையெழுத்தை போட்டு நேராக கொண்டு போய் தாலுக்கா ஆஃபீஸில் வந்து கொடுங்க. ஸோ இவ்வளோ தான் நீங்கள் பண்ண வேண்டியது. 7ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் தான் டைம் இருக்குது. ஸோ அதனால் அதுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. பொறுமையாக அந்த லைன்லாம் படித்து பார்த்து பொறுமையாக வந்து கரெக்டாக டிக் அடித்து அப்ளை பண்ணுங்கள். இதில் எதுவும் தப்பு பண்ணிடாதீங்க. 10வது 12வது முடிச்சிருந்தாவே போதும். அதாவது பாஸ் ஆகிருக்கணும். ஸோ அப்போ மட்டும் தான் எலிஜிபிள், இன்னும் எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். தேவைப்படுங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.